ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது நான் உங்கள் செய்யது. இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா டிபிஎஸ்பி அரசு நெறியுறுத்தும் கோட்பாடு. ஸோ டிபிஎஸ்பி தான் பார்க்க போகிறோம். டைரக்டிவ் பிரின்சிபல் ஆஃப் ஸ்டேட் பாலிசி. இது வந்து 10வது ஜிஎஸ்க்கான ஃப்ரீ நோட்ஸ் வீடியோ. ஸோ பாலிட்டியில் நான் லைனாக கொடுத்துட்ருக்கேன். டாபிக் வைஸு எக்கனாமிக்ஸும் சைடில் போயிட்டுருக்கு. ஸோ இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா 2 பேஜ் தான். உங்களுக்கு டோட்டலாக ப்ரிலிம்ஸ்க்கும் உங்களுக்கு கவர் ஆயிரும், மெயின்ஸ்க்கும் கவர் ஆயிரும். என்னென்ன பார்க்க போகிறோன்னா பேசிக் டீட்டெயில்ஸ் ஃபஸ்ட்டு பார்ப்போம். அதுக்கப்புறமா அடிப்படை உரிமைக்கும் டிபிஎஸ்பிக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் பார்ப்போம். 3 பிரின்சிபல்: காந்தியன், சோசியலிஸ்ட்டு, லிபரல். காந்திய, சமதர்ம, அதுக்கப்புறமா தாராளவாத. ஸோ இதெல்லாம் புக்கில் இருக்காது. எக்ஸ்ட்ரா லட்சுமிகாந்த் புக்கில் இருக்கிறத தான் நான் கிறிஸ்பாக டேபிள் போட்டு கொடுத்துருக்கேன். இதை படித்து வச்சுக்கோங்க. ப்ரிலிம்ஸில் வந்துட்டு காந்தியன் பிரின்சிபல் என்ன ஆர்டிக்கல் வருது, அப்புறமா ஒரு ஆர்டிக்கல் கொடுத்து இது என்ன பிரின்சிபல் கீழே வருது அப்படின்னு சொல்லி கொஸ்டின் ரிப்பீட்டடாக கேட்டே இருக்காங்க. அப்புறமா புதுசாக ஆட் பண்ண ஆர்டிகல்ஸ் என்னென்ன, 42வது திருத்தத்துப்படி என்னென்ன கேசஸ்லாம் டிபிஎஸ்பிக்கு ரிலேட்டடாக இருக்குது, யார் யார் டிபிஎஸ்பியை என்ன விதமாக சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத ஃபைனலாக பார்ப்போம். ஸோ இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். A to Z டீட்டெயிலை வந்து டிபிஎஸ்பியில் கிறிஸ்பாக 2 பேஜில் கவர் பண்ணி கொடுக்குறேன். வீடியோ பார்த்துட்டு கீழே இருக்கிற பிடிஎஃபை வந்து டவுன்லோட் பண்ணி நோட்ஸ் மேக் பண்ணிக்கோங்க, இல்லை பிரிண்ட் அவுட் எடுத்து படிச்சுக்கோங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு பார்ட் 4ல் இருக்குது. 36லேருந்து 51வது ஆர்டிக்கல் வரைக்கும் இருக்குது. நீதிமன்றத்தால் நடைமுறைப்படுத்த முடியாது, செயல்படுத்த முடியாது. நாட் என்ஃபோர்ஸபிள் பை கோர்ட்டால் என்ஃபோர்ஸ் பண்ணப்பட முடிகிறது ஒன்று தான் ஃபண்டமெண்டல் ரைட்ஸு. அடுத்து நாட்டினை நிர்வகிக்க இது அவசியமாக இருக்குது. ஃபண்டமெண்டல் ஃபார் கவர்னன்ஸுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சட்டம் ஏற்றும் போது அரசு கவனம் தேவைப்படும். பவுண்ட் டு அப்ளை தீஸ் பிரின்சிபல் வைல் மேக்கிங் லாஸ். அதுக்கடுத்து சமூக நலன் தான் முக்கிய நோக்கம். சோசியல் வெல்ஃபேர் தான் இதோட மெயின் அப்ஜெக்டிவ். இந்திய அரசியலமைப்போட புதுமையான சிறப்பம்சம்னு இதை சொல்லுவாங்க. யார் சொல்லியிருக்காங்கன்னா பிஆர் அம்பேத்கர். நாவல் ஃபியூச்சர்னு சொல்லப்படுறது டிபிஎஸ்பி. இதை சொன்னது பிஆர் அம்பேத்கர். புதுமையான சிறப்பம்சம்னு. அரசியலமைப்பில் வந்து இந்த மாதிரி கிளாஸிஃபிகேஷன்லாம் கிடையாது, வகைகள்லாம் கிடையாது. நம்ம வந்து அதை பிரிச்சிருக்கோம். இந்தந்த தத்துவத்தின் அடிப்படையில் இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்மளாக பிரித்தது தான் சமதர்ம, காந்திய, தாராளவாதம். இது கான்ஸ்டிடியூஷனில் இருக்கானா, கான்ஸ்டிடியூஷனில் லைனாக ஆர்டிக்கல் 36லேருந்து 51 வரைக்கும் லைனாக இருக்குமே தவிர இந்த மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணிலாம் இருக்காது. ஸோ அதையும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஆனால் இப்போ மெயின்ஸில் கொஷின் கேட்டால் நீங்கள் இந்த மாதிரி எழுதுனீங்கன்னா பெட்டராக இருக்கும், உங்களுக்கு மார்க் அதிகமாக கிடைக்கும், டேரெக்டாக ஆர்டிகல்ஸ் எழுதுகிற காட்டிலும். அடுத்து அடிப்படை கடமை டிபிஎஸ்பிக்குள்ளே டிஃப்ரென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். அடிப்படை கடமை பார்த்திங்கன்னா அமெரிக்காவை அதிலேருந்து எடுத்திருப்பாங்க. டிபிஎஸ்பி வந்து அயர்லாந்து. அரசாங்கத்தால் கூட இந்த உரிமை சுருக்கவோ நீக்கவோ முடியாது. ஆனால் அரசுக்கு வந்து அறிவுறுத்தல் மட்டும்தான் இந்த டிபிஎஸ்பிங்கிறது. நீதிமன்ற சட்டத்தால் செயல்படுத்தப்பட முடியும், என்ஃபோர்ஸபிள். ஆனால் இது வந்து நாட் என்ஃபோர்ஸபிள். சட்ட ஒப்புதல் பெற்றவை, இது வந்து லீகல் சேங்ஷனு. இது வந்து மாரல் சேங்ஷன், தார்மீக அரசியல் ஒப்புதல் பெற்றவை. அரசியல் ஜனநாயகத்தை வெளிப்படுத்தும். எதுனா அடிப்படை உரிமை. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான இது, ஃப்ரீக்வெண்ட்டாக கேட்டே இருப்பாங்க. டிபிஎஸ்பி பார்த்திங்கன்னா சமூக பொருளாதார, இது வந்து பொலிட்டிக்கல் டெமோக்ரஸி, ஃபண்டமெண்டல் ரைட்ஸு. டிபிஎஸ்பிங்கிறது வந்து சோசியோ அண்ட் எக்கனாமிக் டெமோக்ரஸி. இயற்கையான உரிமைகள் அடிப்படை உரிமைங்கிறது. ஆனால் டிபிஎஸ்பிங்கிற மனித உரிமையை பாதுகாக்க வழிவகுக்கும். ஸோ காந்திய கோட்பாடு கீழே ஆர்டிக்கல் 40 பார்த்திங்கன்னா கிராம பஞ்சாயத்து அமைக்கிற பற்றி சொல்லுவாங்க. 43 வந்து குடிசை தொழிலை ஊக்குவிக்கணும்னு சொல்லுவாங்க. 46 நலிந்த பிரிவினருக்கு கல்வி, அடுத்து பொருளாதார இடஒதுக்கீடு, எஸ்சி எஸ்டி இவங்களுக்கெல்லாம் ஸ்பெஷல் கன்சர்ன் கொடுக்கணுன்னு. அடுத்து 47 பார்த்திங்கன்னா பொது சுகாதாரம், இல்லை மதுவிலக்கு தடை, இல்லை மதுவிலக்கு அமல்படுத்துறது, போதைப்பொருள் தடை பண்ணுறது, மதுவிலக்கு அமல்படுத்துறது, பொது சுகாதாரத்தை மேம்படுத்துறது. 48 பார்த்திங்கன்னா பசு விலங்கு வதையை வந்து தடை செய்கிறது. அடுத்து சமதர்ம கோட்பாட்டில் பார்த்திங்கன்னா சோசியலிஸ்ட் இதில் வந்து 38 வந்து சமூக பொருளாதார அரசியல் நீதியை உறுதி செய்து ஏற்றத்தாழ்வை குறைக்கிறது, இன்இக்வாலிட்டியை மினிமைஸ் பண்ணணும். 39 வந்து சம வேலைக்கு சம ஊதியம். இது ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட்டு. 39 பார்த்திங்கன்னா ஈக்குவல் பே ஃபார் ஈக்குவல் ஒர்க்கு. 41 பார்த்திங்கன்னா அன்எம்ப்ளாய்மெண்ட்டு, அதுக்கப்புறமா வேலையின்மை, முதுமை, நோய் இதெல்லாம் பாதிக்கப்பட்டவங்களுக்கு உதவி செய்கிறது. பப்ளிக் அசிஸ்டன்ட் டு ஓல்டேஜ், சிக்னஸ், டிசபிலிட்டி. அடுத்து 42 பார்த்திங்கன்னா நியாயமான மற்றும் மனிதாபிமான வேலை சூழல், மகப்பேறு நிவாரணம். எது கீழே வருதுன்னா 42 கீழே வருது, மெட்டர்னிட்டி ரிலீஃபு. அடுத்து
தொழிலாளர்களோட வாழ்வாதாரம் பற்றி 43 சொல்லுது. 43A வந்து தொழிலாளர்கள் வந்து தொழில் நிர்வாகத்தில் பங்களித்தல் சொல்கிறாங்க. 47 பார்த்திங்கன்னா ஊட்டச்சத்து வாழ்க்கை தரத்தை மேம்படுத்துறதுன்னு சொல்கிறாங்க. லிபரல் பிரின்சிபல் கீழே 44 பொது சிவில் சட்டம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. 45 வந்து அனைவருக்குமான கல்வி, குழந்தை பருவ கல்வியை கொடுக்கணும். 48 பார்த்திங்கன்னா விவசாயம், கால்நடை வளர்ப்பு. 49 வந்து நினைவு சின்னத்தை பாதுகாத்தல். அடுத்து பார்த்திங்கன்னா 51 வந்து இன்டர்நேஷ்னல் பீஸ் அண்ட் செக்யூரிட்டி, சர்வதேச அமைதி மற்றும் பாதுகாப்பை நிறுவுதல். 50 இம்பார்ட்டண்ட்டு. ஸோ 50 நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க, இது மிஸ் ஆகிடுச்சு. நிர்வாகத்தை வந்து நீதித்துறையிலேருந்து பிரித்தல், நிர்வாகமும் நீதித்துறையும் தனித்தனியாக இருக்கணும், அதுதான் 50. ஸோ அதை எழுதி வச்சுக்கோங்க, அது மட்டும் மிஸ் ஆகிடுச்சு. நிர்வாகம் நீதித்துறையை பிரித்தல். ஸோ நீதித்துறை வந்து தன்னிச்சையாக இயங்கணும், அதுதான் 50. அடுத்து 42வது அரசியலமைப்பு திருத்த சட்டம் பார்த்திங்கன்னா மொத்தம் 3 இதை சொல்கிறாங்க. 39A வந்து ஏழைகளுக்கு இலவச சட்ட உதவி வழங்குறது. 43A பார்த்திங்கன்னா தொழிலாளர்களை வந்து பங்களிப்பு நிர்வாகத்தில் பங்களிக்கிறேன். 48A வந்து சுற்றுச்சூழல் பாதுகாப்பு. இதெல்லாம் 42வது அரசியலமைப்பு திருத்த சட்டத்தில் கொண்டு வந்திருக்காங்க. அடுத்து 86வது அரசியலமைப்பு திருத்த சட்டத்தில் தான் 45 படி 21Aவை இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. ஃபண்டமெண்டல் ரைட்ஸாக செம்பகம் துரைராஜன் மெட்ராஸ் மாநிலம் எதிரான வழக்கில் பார்த்திங்கன்னா அடிப்படை உரிமைக்கும் டிபிஎஸ்பிக்கும் பிரச்சனை, அதாவது கான்ட்ரடிக்ஷன் ஆச்சுன்னா அடிப்படை உரிமை தான் மேலோங்கும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. லோக்நாத்துக்கு எதிரான பஞ்சாப் மாநிலத்தில் வந்து அடிப்படை உரிமையை வந்து டிபிஎஸ்பிக்காக நாடாளுமன்றத்தில் திருத்த முடியாதுன்னு சொல்லியிருப்பாங்க. கேசவானந்தா பாரதி கேஸில் தான் திருத்தலாம், ஆனால் அடிப்படை கட்டமைப்பை மாற்ற முடியாது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. மினவரா மில்க் கேஸில் பார்த்திங்கன்னா திருப்பி இதே விஷயத்த அகெயின் திருப்பி சொல்லியிருப்பாங்க. ஸோ இந்த யார் என்னென்ன சொன்னாங்கன்னு பார்த்துக்கோங்க. அரசியலமைப்பின் உயிர் கொடுக்கும் விதிகள்னு எல்எம்சி சொல்லியிருப்பாங்க. லைஃப் கிவிங் ப்ரொவிஷன் சொல்லியிருப்பாங்க. அடிப்படையும் உரிமையும் டிபிஎஸ்பியும் அரசியலமைப்பின் மனசாட்சி, கான்சைஸ் ஆஃப் கான்ஸ்டியூஷன் சொன்னது வந்து கிரான்வில் ஆஸ்டின். அடுத்து சமூக புரட்சி நிலக்குன்னு சொன்னதும் அவர் தான், கோல் ஆஃப் சோசியல் ரெவல்யூஷன். வங்கியின் மீது வெற்று காசோலைன்னு சொன்னது கேடி ஷா. மாரல் பெர்ஸ்பெக்ட், தார்மீக கட்டளைங்கிறது வந்து பிஎன் ராவ் சொல்லியிருப்பாங்க. எந்த அமைச்சகமும் புறக்கணிக்க முடியாது, பார்ட் 4, அதான் பார்ட் 4ங்கிறது டிபிஎஸ்பியை புறக்கணிக்க முடியாதுன்னு அல்லாடி கிருஷ்ணசாமி சொல்லியிருப்பாங்க, கிருஷ்ணமாச்சார். ஸோ இதுதான் ஓவராலாக உள்ளது. ஸோ இதில் வந்து ஆர்டிகல் 15 மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க, முடிஞ்சால் நான் பிடிஎஃப்லேயே நான் ஆட் பண்ணி கொடுத்துட்றேன், இல்லாட்டி நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். ரொம்ப கிறிஸ்பாக ஒரு மணி நேரம் எடுக்க வேண்டியதை நான் வந்து ஒரு 5 நிமிஷத்துக்குள்ளே முடிச்சுட்டேன். நீங்கள் படிக்கிறது ரொம்ப ஈஸியாக படிச்சிடலாம், ரிவிஷன் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். ரொம்ப எஃபர்ட் எடுத்து தான் ரெடி பண்ணுறது. இந்த ஒவ்வொரு டாக்குமெண்ட்டும் எனக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 5 to 6 hours தேவைப்படும் ரெடி பண்ணுறதுக்கு. ஆனால் இதை உங்களால் 5 நிமிஷத்துலையோ இல்லை 10 நிமிஷத்துலையோ ரிவிஷன் பண்ணிட முடியும். ஸோ அதான் இதோட ப்ளஸ் பாயிண்ட்டு. ஸோ கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. அப்கமிங் வீடியோஸில் பார்க்கலாம். தேங்க்யூ.